ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் நோம்பு மாதம் முழுக்க வேலையை ரொம்ப சுலபமாக்கக்கூடிய ஒரு 10 விதமான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்காக நோம்பு வச்சுக்கிட்டு இந்த வெயிலில் வந்து நம்மளால் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ என்ன பொருளெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ண வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதாங்க. ஸோ கொத்தமல்லி தலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதில் அழுகி போனது, பழுத்து போனது அதெல்லாம் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த அடியில் காம்பு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் இந்த மாதிரி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாக்ஸில் அடியில் வந்து ஏதாவது ஒரு கிளாத்தோ அல்லது இந்த மாதிரி ஒரு பேப்பரோ போட்டுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி பரவலாக போட்டுருங்க. கொத்தமல்லி தலையை அழுத்தி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அழுகிடும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் கூட நல்லாயிருக்கும். மேலே வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு கிளாத்தோ அல்லது ஒரு பேப்பரோ போட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலேயுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அதே மாதிரியே புதினாவை பார்த்தீங்கன்னா அப்படியே காம்போடெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இலைகளை வந்து உருகிட்டிங்கனாலே உங்களுக்கு பின்பக்கமாக திருப்பி உருவினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி உருவிட்டு நம்ம எப்படி வந்து கொத்தமல்லி தலையை ஸ்டோர் பண்ணோமோ அதே மாதிரியே வந்து ஒரு பாக்ஸில் வந்து அடியில் பேப்பரோ கிளாத்தோ போட்டுட்டு இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுவுமே உங்களுக்கு வாடாமல் நல்லாவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து தேவையான அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் உருவி போட்டுக்கோங்க. நிறைய கருவேப்பிலை இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே உருவி போடாமல் மீதம் இருக்கக்கூடிய தேவையான அளவுக்கு மட்டும் உருவி போட்டுட்டு மீதம் இருக்கக்கூடியதை இந்த மாதிரி வந்து இணுக்க அதை குச்சியோடையே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே நம்ம இன்றைக்கி இந்த குச்சிகளோடு எடுத்துக்கலாம். உருவி போட்டதை வந்து அப்படியே நம்ம வந்து பாக்ஸில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே பேப்பர் போட்டிருந்தா கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்றைக்கி வச்சுருக்கோம் இல்லையா குச்சிகளோட, இதை வந்து அப்படியே வந்து ஒரு பேப்பரில் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கவர்லேயோ அல்லது ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலேயுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். வேணுன்றப்ப இந்த மாதிரி அடிப்பக்கத்துலேருந்து உருவினீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றா வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாம்பாருக்கோ அல்லது என்ன பொருளுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்த முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. பெரும்பாலும் நம்ம கவரில் போட்டு வச்சாலும் ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மை வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து பத்தையாக பேத்தி எடுத்துக்கோங்க நல்ல பெரிய கத்திகளால். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 தேங்காவை இந்த மாதிரி கீறி விட்டு மொத்தமாக போட்டு நீங்கள் அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூ மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் துருவலாகவும், உங்களுக்கு அரைச்சி கிரேவியில் போடுற மாதிரி வேணும்னு சொன்னால் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி அதை வந்து ஐஸ் கியூப் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் வந்து ஊற்றி கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது சின்ன கண்டெய்னரில் கூட போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஆனால் மொத்தமாக வந்து ஒரே பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கெட்டியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லேட் ஆகும் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் குட்டி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து அடிக்கடி அரைச்சிட்டு இருக்க முடியாது. பெரும்பாலும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி தான் வைப்போம். ஸோ இந்த மாதிரி உதிரியாக கொஞ்சம் பெரிய பூண்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு உரிச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உரிச்ச பூண்டை 2 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது கிரேவி வைக்கும் போது நமக்கு எடுத்து வந்து போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே பூண்டு வந்து அரைச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பூண்டு வந்து உரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இஞ்சியை தோல் சீவி கட் பண்ணிவிட்டு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கப் பூண்டுக்கு 3/4 கப் அளவு இஞ்சி கணக்கு. அதாவது 100 கிராம் பூண்டுக்கு 75 கிராம் வந்து இஞ்சி சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். சாப்பாடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை அரைக்கும் பொழுது தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கலரும் மனமும் மாறாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இதை வந்து நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இல்லை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 4லேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்மளால் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் நோம்பு திறக்கும் போது தினமுமே சாப்பிடுவோம். அந்த பேரிச்சம்பழத்தை வந்து விதைகளோடு வைக்காதீங்க. குழந்தைங்களாம் நம்ம வீட்டில் நோம்பு திறக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சுற்றி உட்காந்துப்பாங்க. ஸோ வந்து அந்த விதையை வந்து முழுகிட்டாங்கன்னா வந்து கஷ்டமாக போயிடும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து விதைகளெல்லாம் நீக்கிக்கோங்க. பேரிச்சம்பழ விதையை எடுத்துட்டு அதில் நம்ம பாதாமோ அல்லது முந்திரியோ அல்லது பிஸ்தாவோ நம்ம வந்து நடுவில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இஃப்தார் டைமில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பாதாமோ பிஸ்தாவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் லைட்டாக நெய்யில் வறுத்து விட்டு இந்த மாதிரி நீங்கள் நடுவில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி நோம்பு திறக்கக்கூடிய டைமில் நம்ம ஏதாவது ஸ்பெஷல் ரெசிபிஸ் செய்வோம் அல்லது ஸ்வீட் செய்வோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரியெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து கட் பண்ணி ஒரு குட்டி கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதை எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் தனித்தனி கண்டெய்னராகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றாவே கூட நீங்கள் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான்.
அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோம்பு தொறந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே டயர்டா இருப்போம். ஸோ வந்து டிஃபன் செய்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த சமயத்தில நமக்கு ஃப்ரோசன் சப்பாத்தி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் நெறைய வந்து கோதுமை மாவு போட்டு நல்லா பெசஞ்சு, இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா வந்து உருட்டிட்டு, நம்ம வந்து எப்பொழுதுமே நார்மலா சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி பெசையும்போது வந்து கொஞ்சம் தளர்வா பெசச்சுக்கோங்க. ரொம்ப வந்து கெட்டியா இல்லாம, நார்மலா பெசையறத விட நீங்க வந்து கொஞ்சம் தளர்வாவே பெசஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்பொழுதும் போல உருட்டிட்டு, இது வந்து நான் வந்து ரவுண்டா ஷேப்பா இருக்கணும்ன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து நீட்டா இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பிளேட்ல மாத்திக்கலாம். பிளேட்ல மாத்திட்டு நம்ம வந்து சப்பாத்தி சுடுற மாதிரி சுடாம, லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 செகண்ட் தாங்க. அதுக்கு மேல போகக்கூடாது. இந்த மாதிரி வந்து கல்லு சூடானதுக்கு அப்புறமா ஒரு முறை போட்டுட்டு, மறுமுறை போட்டு நீங்க எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து எல்லா சப்பாத்தியுமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பண்ணிக்கலாம். அந்த சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா, உப்பிலாம் வரவே கூடாது. லைட்டா வந்து ஹீட் ஆகணும். அவ்வளவுதான். இப்போ பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வந்து வெந்தும் வேகாம இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 10லேருந்து 20% மட்டும் தான் நமக்கு வந்து சப்பாத்தி ரெடியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு, இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இத வந்து பார்த்தீங்கன்னா, பட்டர் ஷீட் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். பட்டர் ஷீட்ட வந்து இந்த பாக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சப்பாத்தி அத வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து அந்த ஷீட் போட்டு போட்டு வந்து நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். ஃபுல்லாவே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி தேவையோ, எவ்வளோ நாளுக்கு தேவையோ அத வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க 3 மாசம் வரைக்கும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு மார்க்கெட்ல ரெடிமேட் சப்பாத்தி அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இத வந்து ஃப்ரீசர்ல வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படி ரொம்ப ரொம்ப கெடுதல் அப்படின்லாம் சொல்லுவீங்க. கண்டிப்பா அந்த மாதிரி கிடையாதுங்க. இத நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணும்போது இது உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியமும் கிடையாதுங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் கிரம்ஸ் வந்து நம்ம கடையில வாங்குவோம். நெறைய கடைகள்ல வந்து பிரெட் கிரம்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நம்ம வீட்லயே வந்து ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிக்க முடியும். இந்த நோன்பு காலங்கள்ல, இந்த சம்மர்ல குழந்தைங்க வீட்ல இருக்கக்கூடிய டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான ஸ்நாக்ஸ் செய்றதுக்கு இந்த பிரெட் கிரம்ஸ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து பிரெட்டோட அந்த ஸ்லைஸோட அந்த கார்னர மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌனிஷா இருக்கும் இல்லையா? அத மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த மாதிரி ஒயிட் பீஸஸா இருக்கிறத நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்து பிரெட் கிரம்ஸ் தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து பிரெட்ட வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைனா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு எடுத்த அந்த பிரெட் துகள்களை வந்து நம்ம ஒரு பேனுக்கு மாற்றி நம்ம இதை வந்து ஹீட் பண்ண போகிறோம். லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு நமக்கு நல்ல ரோஸ்ட் ஆகிட்டு இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 to 6 minutes நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து நீங்கள் ஜாருக்கு மாற்றிட்டு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து சூப்பராக வந்து ஃபைனாக வந்து இந்த மாதிரி பொடியாயிடும். இத ஏர்டைட் பாக்ஸ்ல மாத்திட்டு 6 மாசம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரிலாம் என்னால செய்ய முடியல அப்படின்னு சொன்னா ரஸ்க் இருந்துச்சுன்னா நீங்க கிரைண்ட் பண்ணிட்டு உடனே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம நோன்பு காலங்கள்லயா இருக்கட்டும் அல்லது சம்மர் காலங்கள்லயா இருக்கட்டும் ஈவினிங் டைம்ல வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைப்போம். அந்த மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் பஜ்ஜி தான் வந்து மேக்ஸிமம் செய்வோம். ஸோ அதுக்காக நம்ம பஜ்ஜி மாவு வந்து கடையில் வாங்க வேண்டியதில்லை. 1 கப் அளவுக்கு கடலை மாவில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சல்லடையால் சலிச்சு விட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எப்போ பஜ்ஜி சுட போகிறோமோ அந்த சமயத்தில் உப்பு காரம் மட்டும் போட்டு தேவைன்னா வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணி விட்டு நம்ம பஜ்ஜி சுடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் எண்ணெயில் பொரிச்ச பண்டங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க. எப்போவாச்சும் சுடுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி இட்லி மாவு ஒரு 10 நாளைக்கு வர மாதிரி அரைச்சி விட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது புளிக்காத மாவாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இட்லி மாவு இருந்துச்சுனாலே நம்ம வந்து பல விதமான டிஃபன்ஸ் செய்ய முடியும். அதே மாதிரி நிறைய விதமான ஸ்நாக்ஸும் செய்ய முடியும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின், சப்ஜா விதையெல்லாம் இந்த நோன்பு காலங்களில் நம்ம நிறையவே பயன்படுத்துவோம். இது நீங்கள் கண்டிப்பாக வந்து முஸ்லீம் அல்லாதவர்களும் சம்மர் காலத்தில் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. நோன்பு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை சில நேரத்தில் வந்து காலையிலே ஊற போட மறந்துடுவோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மளால் ஈவினிங் டைமில் நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே வந்து ஊற வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சப்ஜா விதையும் நம்ம பாதாம் பிசினுமே வந்து ஊற வச்சு அதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈவினிங் டைமில் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்சிருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு ஊற போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது 1 வாரம் வரைக்கும் வச்சுக்க முடியும். இதே மாதிரியே நீங்கள் பாதாம் பிசினையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வந்து 4 பாதாம் பிசின் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நான் கையில் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு பாக்ஸ் இல்லைங்களா, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோன்பு காலங்களில் தினம் ஜூஸ் போடுறதுக்கு இந்த நன்னாரி சிரப் ரொம்ப ரொம்ப தேவைங்க. இது எப்படி செய்யறதுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்க. இது வந்து தர்பூசணி சிரப். இதுவுமே நான் வந்து எப்படி செய்யறதுன்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் லிங்க்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் பைனாப்பிளோட க்ரஷ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஸோ நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலோ அல்லது வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலோ தினம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மரில் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளால வந்து டெய்லியும் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. நோன்பு காலங்களில் நான்வெஜ் இருந்தால் சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு தேவையான அளவுக்கு நான்வெஜ்ஜை வாங்கி பர்ஃபெக்டாக வந்து அதை வந்து உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி தேவையான அளவுக்கு பார்ட்டிஷன் மாதிரி பிரித்து அன்னன்னைக்கு வந்து எடுத்து செய்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. மொத்தமாக போட்டு ஒரே பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. நம்ம எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த கூலிங்லாம் போயிட்டு மறுபடியும் ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு கெடுதல் ஆகிடும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான கெடுதலாகவும் இருக்காது. மசாலாலாம் நீங்கள் போட்டே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எடுத்து வந்து வறுக்கிறதுக்கு சகர் டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த 10 டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லாமல் பலவிதமான டிப்ஸ் வந்து மற்றவங்களுக்குமே யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரியுது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி. பாய்.